தங்கத்தை வாங்கி குவிக்கும் இந்தியா எதனால் ஏன் வாங்கி குவிக்கிறாங்க, நடக்க போவது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கம் வாங்குவதை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நாளுக்கு நாள் நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கி தங்கத்தை வாங்குறது அதிகமாகிக்கிட்டே வராங்க. நிறைய தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2024-25 நிதியாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 57.5 டன் தங்கத்தை இந்தியா வாங்கியிருக்காங்க. 2017க்கு பிறகு 2வது அதிகபட்ச வருடாந்திர கொள்முதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க. உலகளவில் பொருளாதாரம் ரொம்ப மோசமாகிக்கிட்டு வருது. சர்வதேச பொருளாதாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு மோசமான சூழல் நிலவிட்டு வருது. பல நாடுகளும் தங்கத்தை இதனால் வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய தங்க இருப்பு 35% அதிகரிச்சிருக்கிறது. இதில் FY20 சொல்லுவாங்க. FY20ல் 653 டன்னிலிருந்து 880 டன்னாக தங்கம் அதிகமாகி இருக்கிறது இந்தியாவில். உலக தங்க வரிசையில் இந்தியாவும் உயர்ந்திருக்கிறது. தங்க இருப்பு அடிப்படையில் உலகில் 7வது இடத்துல இந்தியா இருக்குது. 2015ல் 10வது இடத்துல இருந்து 10 வருடங்களில் 3 இடங்கள் மேலே வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி இந்தியாவினுடைய மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கம் இப்போ 11.35% இருக்குது. இது 2021ல் 6.86% இருந்துச்சு. இப்போ அது அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சமீபத்திய ஆண்டுகளில் டாலர் நிலையற்றதாக இருக்குது. இன்னும் தங்கம் ரொம்ப நிலையான ஒரு பொருளாதாரத்தை வழங்குது. அமெரிக்க டாலர் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தும் இருப்பு நாணயமாக இருந்தாலும் அதன் மதிப்பில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக டாலரை நம்ப முடியாத அளவுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. அமெரிக்க பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக டாலர் இருப்புகளை வைத்திருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் பணத்தினுடைய மதிப்புகள் மோசமாக சரியும். ஆனால் தங்கத்தின் மதிப்பு உயரும். பொருளாதார சரிவுகளின் போது தங்கத்தின் மதிப்பு ஒரு நாடை காக்கும். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி தங்கத்தை வாங்கி குவிப்பதில் தீவிரமாக இருக்காங்க. தங்கத்தின் கையிருப்பு மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே வருது. இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட தரவுகளின்படி அதனுடைய தங்கத்தின் மதிப்பு ஒரே வாரத்தில் 11,986 கோடி உயர்ந்திருக்குது அப்படின்றாங்க. இந்த உயர்வின் மூலமாக ரிசர்வ் வங்கியின் மொத்த தங்க கையிருப்பு மதிப்பு 6,88,496 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு ஆர்பிஐ தெரிவிக்கிறாங்க. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு பொருளாதார சரிவு நிலவக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கியினுடைய தங்க மதிப்பு கிட்டத்தட்ட 3 மடங்காக அதிகரிச்சிருக்கு. உலகளவில் பல மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை போக்க மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்காக அமெரிக்காவிலிருந்து தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் விலை மதிப்பற்ற கற்கள் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா பரிசீலிச்சுட்டு வராங்க. வர்த்தக அமைச்சகத்தினுடைய தரவுகளின்படி நடப்பு நிதி ஆண்டினுடைய முதல் 11 மாதங்களில், அதாவது ஏப்ரல் 2024 அதிலிருந்து பிப்ரவரி 2025 இந்தியா 76.37 பில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே சமயம் 41.62 பில்லியன் பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக தான் 34.75 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கான வழிகள் ஒன்றாக ட்ரேட் டிவர்சிஃபிகேஷன் எனப்படக்கூடிய வர்த்தக பல்வகமை முறையை கையாள மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக விலை மதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் நகைகளை இறக்குமதி செய்ய இருக்காங்க. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் உற்பத்தியில் அமெரிக்கா முன்னணியில் இருக்காங்க. இதில் கணிசமான அளவை அமெரிக்காவில் இருந்து இந்தியா எளிதாக பெற முடியும். இதன் மூலமாக தங்கம், வெள்ளியின் கையிருப்பு இந்தியாவில் அதிகரிக்கும். நடப்பு நிதியாண்டின் முதல் 11 மாதங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் 11 மாதங்களில் இந்தியாவின் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட விலை மதிப்பற்ற உலோகங்கள் மொத்த இறக்குமதி 74 பில்லியன் டாலர்களை தாண்டி இருக்கு. 2023-24 இந்தியா 74.81 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை இறக்குமதி பண்ணாங்க. இதில் சுமார் 5 பில்லியன் டாலர்கள் இறக்குமதிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தது. இதை 2 மடங்கு அல்லது 3 மடங்கு உயர்த்த இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க.